தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆண்டு 8,41,821 குழந்தைகள் பிறந்துள்ள நிலையில், இதில் மாவட்ட வாரியாக மிக அதிகமான குழந்தைகள் பிறந்து இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களை குறித்து இந்த காணொளியில் காணலாம். 8வது இடத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது. செங்கல்பட்டில் மொத்தமாக 30,121 குழந்தைகள் பிறந்துள்ளன. இதில் ஆண் குழந்தைகள் 15,431ஆகவும், பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை 14,690ஆகவும் உள்ளது. அடுத்த இடமான 7வது இடத்தில் 33,980 குழந்தைகளுடன் வேலூர் மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை 16,186ஆகவும், ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கை 17,787 என்ற அளவிலும் உள்ளது. அடுத்த இடமான 6வது இடத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது. தஞ்சாவூரை பொறுத்தவரை 18,036 ஆண் குழந்தைகளும் 17,097 பெண் குழந்தைகளும் என மொத்தமாக 35,135 குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. அடுத்த இடமான 5வது இடத்தில் 19,431 ஆண் குழந்தைகள் மற்றும் 18,238 பெண் குழந்தைகள் என மொத்தமாக 37,671 குழந்தைகளுடன் திருச்சி மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த இடமான 4வது இடத்தில் மதுரை மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது. மதுரையில் மொத்தமாக 42,039 குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. இதில் பெண் குழந்தைகள் 20,370ஆகவும், ஆண் குழந்தைகளை பொறுத்தவரை 21,668ஆகவும் உள்ளது. 3வது இடத்தில் 43,505 குழந்தைகளுடன் சேலம் மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் 22,848 ஆண் குழந்தைகளும் 20,656 பெண் குழந்தைகளும் பிறந்திருக்கின்றன. 2வது இடத்தில் கோயம்புத்தூர் மாவட்டமானது 44,257 குழந்தைகளுடன் இடம்பெற்றிருக்கிறது. இதில் ஆண் குழந்தைகளின் எண்ணிக்கை 22,581ஆகவும், பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை 21,673ஆகவும் உள்ளது. தமிழ்நாட்டிலேயே அதிக குழந்தைகள் பிறக்கக்கூடிய மாவட்டமாக சென்னை மாவட்டம் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சென்னையில் மொத்தமாக 90,442 குழந்தைகள் பிறந்துள்ள நிலையில், ஆண் குழந்தைகள் 46,069 என்ற அளவிலும், பெண் குழந்தைகள் 44,372 என்ற அளவிலும் உள்ளன. நன்றி.